உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான பூண்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? நான் வந்து ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. கடுகும் வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப குறைவாக தான் ஊற்றிருக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் நிறையா ஊற்றினா நல்லாயிருக்கும். நான் வந்து அளவாக தான் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் ஊற்றணுன்னு தேவைப்படுதோ அந்த எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மலை பூண்டு உளிச்சு வச்சுருக்குறேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இந்த எண்ணெயிலே நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதை நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வேகட்டும், அப்படியே எண்ணெயிலே நல்லா வேகட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தண்ணி விடும். அப்படியே ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். என்னடா குழம்பு வைக்கலான்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு இந்த பூண்டு குழம்பு 15 நாளைக்கு ஒரு தடவை வைங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க, ரொம்பவே ஆரோக்கியம். அதாவது பால் கொடுக்குற தாய்மார்களும் தாராளமாக டெய்லியும் கூட இந்த பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா மில்க் சப்ளை நல்லா ஆகும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரண்டியில் அமுத்தி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். 2 தக்காளியும் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலாலாம் போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு கூட பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். உள்ளே ஊற்றிட்டு இப்போ நல்லா கிளறி கொடுத்துடலாம். பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சோண்டு நம்ம இவ்வளோண்டு எடுத்தாலே போதுங்க, இதுக்கு நல்லாயிருக்கும். நிறையா வந்து சாப்பாடு அந்த அளவுக்கு குவான்டிட்டி நிறையா இருக்கும். கம்மியாக எடுத்தாலே போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசம்லாம் நல்லா போகட்டும். அவ்வளோதான், நமக்கு பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த பூண்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அப்படி இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.